நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் நவ் தமிழ். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எனது பெயர் எம் மதன்குமார். நான் தலித் மனித உரிமைகள் பாதுகாப்பு கூட்டமைப்போட மாநில தலைவர். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்காகன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னன்னா, கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடம் நான் ஒரு புகார் மனு கொடுத்தேன். அந்த புகார் மனுல நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, பருகூர் சட்டமன்ற திமுக எம்எல்ஏ திரு மதியழகன் என்பவர் கிருஷ்ணகிரி மாவட்டம், கிருஷ்ணகிரி வட்டம், அக்காலபுரம் கொத்தப்பட்டா வருவாய் கிராமத்தில் மலை, குன்று, பாறை ஆகிய கனிம வளங்கள் மிக்க இடங்களை முறைகேடாக பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு செய்து அவரது பெயரிலும் அவரது மனைவி, மகன் பெயரிலும் பத்திரப்பதிவு செய்து வங்கிகளில் பல கோடி ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இதை முறையாக ஆய்வு செய்து கனிம வளங்களுக்கு கொள்ளையடித்த மலை குண்டுகள் எல்லாம் மீட்டெடுக்கணும்னு சொல்லி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்திருந்தார். அந்த மனுவை முறையை இன்னைக்கு விசாரிக்கவே இல்லை. கலெக்டர், வருவாய்த்துறையும் சரி, கலெக்டரும் சரி, கிருஷ்ணகிரி கலெக்டரும் சரி, வருவாய்த்துறையும் முறையை என்கொயரி பண்ணல, சம்மன் பண்ணல. நான் கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து எந்த ஒரு என்கொயரியும் இல்லை. இது சம்பந்தமா நான் அன்னைக்கு 23ஆம் தேதி கிருஷ்ணகிரியில பத்திரிகையாளர் சந்திப்பு மூலியமா நான் கொடுத்த மனுல என்ன சொல்லியிருந்தோம் அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தினதுக்கு உடனே இவர் மதியழகன் என்ன பண்ணாருன்னா, ஜனவரி 4ஆம் தேதி என் மீது ஒரு புகார் கொடுக்குறாரு. இதெல்லாம் நான் சரியா பண்ணியிருக்கேன், இந்த நான் புகார்ல சொன்ன மலை குன்றெல்லாம் கரெக்டா தான் பத்திரப்பதிவு பண்ணியிருக்கேன். ஆனா இதை முறைகேடா என்னை மிரட்டி அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல கொடுத்து காட்டின வீடியோ எல்லாம் மிரட்டியோ போன் மூலியமோ என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் 20 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுற, அப்படி நான் பிளஸ் இன்னும் ஒரு 5 பேருக்கு மிரட்டும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து 7ஆம் தேதி என் மீது வழக்கு பதிவு பண்றாங்க. கிருஷ்ணகிரி நகர காவல் நிலையத்துல 7ஆம் தேதி வழக்கு பதிவு பண்ணி 17ஆம் தேதி என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு என்கொயரி பண்றாங்க. என்கொயரியில் நான் சொல்றதை ஒதுப்பட்டு அவங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கினாங்க. அதுக்கப்புறம் நான் போயிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். இதுல முக்கியமா என்ன சொல்றேன்னா, அவரு அந்த புகார்ல என் மீது கிருஷ்ணகிரி காவல் நிலையத்தில் கொடுத்த புகார்ல குறிப்பிட்ட எந்த ஆவணமும் அவர் தேர்தல் பிராமண பத்திரத்துல குறிப்பிடல. அதுக்குண்டான ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. இது சம்பந்தமா இன்று தேர்தல் ஆணையர் சந்திச்சு பருகூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் அவரோட எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்யணும், அவர் மேல சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு கொடுத்திருக்கோம். அவங்க பரதல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க அவரு முறைகேட பத்திரப்பதிவு செஞ்சதை மறைச்சியும் தேர்தல் பிராமண பத்திரத்துல முறையா கணக்கு காமிக்காமலையும் பல கோடி ரூபாய் பேங்க்ல கடன் பெற்றிருக்கிறது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வேற ஏதாவது கொஸ்டின் சார்? கோர்ட் கேஸ் போடுறாங்க. நம்ம சைட்ல தான் தரப்பு நியாயம் வந்திருக்குன்னா தகுந்த ஆதாரங்களோட உங்களை நிரூபிச்சு சொல்லியிருக்காங்க. செய்தி வந்துச்சு, ஜே நியூஸ் செய்தியில வந்துச்சு, பிளஸ் சோசியல் மீடியாவில் யூடியூப் சேனல்ல செய்தி வந்துச்சு. அந்த செய்தியை வச்சுதான் அவரை நாங்க 20 கோடி ரூபாய் கேட்ட எம்எல்ஏ வழக்கு கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்படி 20 கோடி ரூபாய் கேட்டு கேட்டதுனாக்க நான் எந்த டேட்ல கேட்டேன், எந்த இடத்துல கேட்டேன், அவங்க வீட்டுல இருக்குன்னா அவங்க வீட்டுல போயிட்டு கேட்போம்னா அவங்க வீட்டுல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒழுங்கா வேலை ஒர்க் ஆயிருக்கா? காவல் நிலையத்துல ஆதாரமே இல்லாம தான் வழக்கு போட்டுருக்காங்க எம்எல்ஏ.
காவல் நிலையத்துல எந்த ஒரு ஆதாரங்களும் பொய்யான வழக்கு தான் போட்டிருக்காங்க. கோர்ட்ல வந்து உறுதிப்படுத்திருக்காங்க வந்து நீங்க ஆதாரம் சப்மிட் பண்ணா நீங்க ஆதாரத்தை சப்மிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நாங்க வந்து அவருக்கு பிடிவாரண்டோ அவருக்கான தண்டனையோ கொடுக்குறோம்னு சொல்லி ஹைகோர்ட்டே முடிவாயிருக்கு. அந்த ஆதாரம் தான் அந்த ஆதாரம் எல்லாமே தான் இப்போ நான் தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கேன். தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கு. அவரே கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காரு. கிருஷ்ணகிரியில கொடுத்த கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட் அப்படியே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்க ஆவணம் எதுவுமே அந்த தேர்தல் அபிடேவிட் ஆகல, ஒண்ணுமே அவரு கொடுக்கவே இல்லை. அப்படி தேர்தல் அபிடேவிட் கரெக்டா கணக்கு இருந்தா ஏன் அவர் வந்து இதை வந்து மறைக்கணும்? தெரியாம நான் வந்து அவர் ஜெயின் பர்சன், அவர் தப்பு செய்யல. தப்பு செய்யறத வந்து நான் ஏன் போய் அவர்கிட்ட இருந்து போயிட்டு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையே. நான் ஏன் அவரை போய் மிரட்டணும்? மிரட்டிருந்தாக்கா அவர் ப்ரூவ் பண்ணிட்டுமே. இவங்க போய் கேட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோம். எந்த இடத்துல கேட்டேன், எத்தனை மணிக்கு கேட்டேன், யாரார் போய் கேட்டோம். இது பொய்யா வளர்க்கறது பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து பொய்யான பதிவு பண்ணிருக்காங்க கிருஷ்ணகிரி நகர் காவல் ஆய்வாளர். இது சம்பந்தமா மதியழகன் மீதும் பொய்யான புகார் கொடுத்த மதியழகன் மீதும் பொய்யான வழக்கு பதிவு பண்ண காவல் ஆய்வாளர் மீதும் SC வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேணும், அவங்க மேல வழக்கு பதிவுபடும் சொல்லிட்டு தேசிய SC ஆணையத்திடமும் தமிழ்நாடு SC ஆணையத்திடமும் டிஜிபி கிட்ட அவர்களிடமோ பிளஸ் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லயும் நான் தபால் மூலியமா மனு கொடுத்துருக்கேன். அது என்கொயரி எனக்கு அட்டாச்மெண்ட்ல வந்துச்சு. அது என்கொயரி என்ன பண்ணிட்டு என்கொயரி வரும்போது அதுக்கு முன்னாடி ஆவணங்கள் எல்லாமே எடுத்து போயிட்டு அவங்க கிட்டே சப்மிட் பண்ணுவேன். அவங்க கிட்டயும் நான் அந்த SC வன்கொடுமை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா அதுக்கு உண்டான போராட்டம் பண்ணிட்டு தான் வருவேன். சரி என்னுடைய அவர் வந்து எனக்கு எந்த மிரட்டல் கொடுக்கும், நான் தான் மிரட்டல் சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. 20 கோடி ரூபாய் கேட்டு நான் மிரட்டல் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. 20 கோடி ரூபாய் கேட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு என்ன ப்ரூஃப் சொல்லுங்க? என்கிட்ட பக்கா எவிடன்ஸ் இருக்கு சார். என்கிட்ட பக்கா எவிடன்ஸ் இருக்குன்னா நான் கிருஷ்ணகிரியிலே போராடி பார்த்துட்டு இங்க சென்னை வரைக்கும் வந்துருவேன். சென்னையில வந்து தேர்தல் கமிஷன் மீட் பண்றேன், CBI மினிஸ்டர் மீட் பண்றேன். இன்னும் எங்க வேணாலும் நான் போறதுக்கு ரெடி. என்கிட்ட ஆதார் கரெக்டா இருக்குது. சார் இதுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கிருஷ்ணகிரி காவல் நிலையத்துல வந்து DSP கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது A1 அகிஸ்ட்னு சொல்ற ஒரு ஆள் கொடுக்குறாரு. A1 அகிஸ்ட் தங்கதுரைன்னு சொல்லி அவர் எனக்கு பார்த்ததே கிடையாது. அவர் வந்து நான் February 20 December 23 கொடுக்க முன்னாடி 2 மாசம் முன்னாடி அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த மனு மேல கலெக்டரேட்லயோ இல்ல ரெவன்யூல எந்த ஒரு என்கொயரியும் கிடையாது. அதுக்கப்புறமா நான் இந்த தகவல் எல்லாம் வந்து எனக்கு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் எனக்கு கிடைக்குது. நான் ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்குறேன். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் மேல எந்த ஒரு என்கொயரியும் கிடையாது. என்கொயரி எடுத்திருந்தாக்க அவங்க கூட்டு விசாரிச்சிருந்தா என் மேல எதுக்கு அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, என் மேல எதுக்கு வழக்கு வருது? அப்போ ரெவன்யூ பண்ற தப்ப வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் சரி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவர் சொல்றது என்னவோ அதை மட்டும் தான் கேட்டு அவங்க சொல்றது என்னவோ அவங்க பண்றாங்க. இதுல இன்னொரு கூத்து என்னன்னா தங்கதுரை, மதன்குமார், இன்னொரு சாமிநாதன், ஆறுமுகம், சவுந்தர், விமல். ஃபர்ஸ்ட் A1 அகிஸ்ட் தங்கதுரை என்ன கம்யூனிட்டி தெரியாது. மதன்குமார் நான் வந்து SC சமூகம், சாமிநாதன் SC சமூகம், 2 பேரும் SC சமூகம் தெரியும். அடுத்தது ஆறுமுகம், சவுந்தரம் வேற கம்யூனிட்டி, விமலும் வேற கம்யூனிட்டி. இதுல ஆறுமுகம், சவுந்தரம் வந்து கிருஷ்ணகிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், கிருஷ்ணகிரி தொகுதியோட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரோட செங்குட்டுவன், மிஸ்டர் செங்குட்டுவன் அவருடைய நெருங்கிய உறவினர்கள். ஒருத்தர் டிரைவர், இன்னொருத்தர் வந்து நிர்மல் என்றவர் வந்து கிருஷ்ணகிரி இப்ப இருக்கிற கரண்ட்ல இருக்க கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் ADMK அவருடைய அலுவலகத்துல ஒர்க் பண்றவர். இவங்க 3 பேரும் நான் SC, அவங்க நான் SC, நாங்க வந்து SC. அப்போ 2 பேரும் SC மட்டும் நீங்க அவசரமா அரெஸ்ட் பண்றீங்க, அரெஸ்ட் பண்ணி எங்க மேல வழக்கு பதிவு பண்றீங்க. அவங்க 3 பேருக்கு மேல ஏன் நீங்க வழக்கு பதிவு போப்பா? SR பேர் கொண்டு வந்து ஆறுமுகன்றவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரீங்க. கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட ஆச்சரிய முச்சரிக்கை எழுதி வாங்கி அனுப்ப அவங்கள்ட்ட அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. குற்றவாளியா யாருன்னு எனக்கும் தெரியாதுங்க சார். அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க பண்ணலான்றது எனக்கு தெரியாது.
அன்னைக்கு என்ன வந்து 13ஆம் தேதி ஜனவரி 13ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணது வந்து ஒரே நேரத்துல நைட் 1:30 மணிக்கு என்ன காரிமூர்ல பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ அரெஸ்ட் பண்றாப்படி, வெங்கடேஷ் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு காவல் ஆய்வாளர் சாமிநாதனை ஒசூர்ல அரெஸ்ட் பண்றாப்படி. அரெஸ்ட் பண்ணி எங்க 2 பேரை மட்டும் தான் கொண்டு வராங்க. 2 பேருக்கிட்டே பொய்யா வாக்குமூலம் எழுதுவாங்க. பொய்யா அவங்களே டைப் பண்ணி அவங்களே ஒரு வாக்குமூலம் எழுதி வாங்குறாங்க. வாங்காத பணம் அவங்க கிட்ட வாங்காத பையன் கிட்ட பணமே ஒரு பைசா கூட ரெக்கவர் பண்ணல. ஆனா என்கிட்ட 4800 ரூபாய் ரெக்கவர் வாங்கின மாதிரியும், என்கிட்ட வந்து 4800 ரூபாய் மொபைலும் வாங்கின மாதிரியும், சாமிநாதன் கிட்ட இருந்தவர்கிட்ட 5300 ரூபாய் பிளஸ் மொபைல் வாங்கின மாதிரியும் பொய்யான வாக்குமூலத்தை பண்ணி ஜட்ஜ் கிட்ட கொடுக்குறாரு. எதுக்காக அந்த மாதிரி வேலை செய்யணும் காவல் அதிகாரி? சார் கையெழுத்து போட்டு அதெல்லாம் அவரே இது பண்ணி மிரட்டி கையெழுத்து வாங்குறாங்க. நாங்க எழுதி கொடுத்த வாக்குமூலம் தனியா இருக்குது. அதுக்கு ரெக்கார்ட் வச்சிருக்கேன் நான் எழுதி கொடுத்த கைப்பட எழுதி கொடுத்த வாக்குமூலம் எங்க இருக்குது? நான் என்கிட்ட இருக்குது. ஆனா அவரு டைப் பண்ணி கணினியில டைப் பண்ணி கையெழுத்து வாங்குறாப்பி, கணினியில டைப் பண்ணி வாங்குறாப்பி. அதுல இன்னொரு கூத்து என்னன்னா 1:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. வீட்டுல இருந்து 1:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. கூட்டு வரும்போது அதை கூட்டு வர இவருக்கு பிரபாகரன் அசாமின்ற ஒரு லைன் வராரு. திமுக பிரமுகர் அவரு, திமுக கட்சியில இருக்கிறவரு. அவரு வந்து தூக்கிட்டீங்களா அவரை? தூக்கிட்டு இவ்வளவு நேரம் இன்னொன்னு தூக்கல அப்படின்னா அவரு லைஃப் வந்து அவரை ஒரு காவல் அதிகாரியை வந்து ஒரு சாதாரணமான ஒரு திமுக கட்சியில இருக்கிற ஒரு அஸ்லாம்ன்ற ஒரு நபரு அவருக்கு லைஃப் வந்து கேட்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப அசாமை பத்தி இப்ப நேற்று கூட கிருஷ்ணகிரியில ஒரு பரபரப்பு செய்தி வந்துச்சு. ஒரு பையன் ஒரு தம்பி ஒருத்தர் பேட்டிக்கு சொல்றாப்படி, இந்த மாதிரி அசாம் கூட நான் ஒரு 8 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். 8 வருஷம் வேலை செஞ்சா அவர் என்ன வந்து கஞ்சா வித்து சொன்னாப்படி, கஞ்சா வித்து இது பண்ணி அவரே என்ன போலீஸ்ல பிடிச்சிட்டு அப்படி அது வீடியோ ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குது. அப்போ நீ என்ன பிசினஸ் பண்றன்னு எனக்கு தெரியாது, நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க, என்ன வேலை செய்யணும் தெரியாது, என்ன நீங்க ஃபாலோ பண்றீங்க, என்ன காரணத்துக்காக ஃபாலோ பண்ணுவீங்க? அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய விஷயம், அதுவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி ஒரு முறைகேடா ஒரு பதிவு பண்றாப்படி, அதை வந்து தேர்தல் கமிஷன் கிட்ட மறைக்கிறாப்படி அப்படின்ற விஷயத்த வந்து வெளியே கொண்டு வரா. வெளியே கொண்டு வந்த முறையை என்கொயரி பண்ணுங்க. அப்படி இல்லையா நான் கொடுக்குற பெட்டிஷனை கொண்டு எம்எல்ஏ கூட்டு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி ஏதாவது சட்டம் இருக்கா? அது ஆளுங்கட்சி எம்எல்ஏ கூட்டு விசாரிக்க கூடாது ஏதாவது சட்டம் இருக்கா? கூட்டு என்கொயரி பண்ணுங்க. என் கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட் நான் கொடுக்குறேன். உங்ககிட்ட நீங்க எந்த தப்பு பண்ணாலும் உங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்குல்ல, நீங்க சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணி உங்ககிட்ட குற்றம்லாம் சொல்லிருப்பாங்க. அதை விட்டு போட்டு 20 ரிப்போர்ட் போட்டு மேட்டன்றீங்க. சரி அப்படியே நீங்க இப்போ கொடுக்குறீங்க, டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் கொடுத்துருக்கீங்க, எல்லாம் எடுத்துருக்கீங்க. இதுல சொல்றீங்க அதாவது வந்து முஸ்லிம் சகோதரருக்கு வந்து பட்டா கொடுத்தாங்க, 120 ஏக்கராவும் பட்டா கொடுத்துருக்காங்க. அவங்க 120 ஏக்கராவும் மலை குன்று பாறைதான். அவங்க கிட்ட இருந்து நான் பத்திரம் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அதுல ஷெட்யூல் போட்டிருக்காங்க 1947 67 என்பது ஷெட்யூல் போட்டிருக்காங்க, டி ஷெட்யூல். அந்த டி ஷெட்யூல்ல நான் சொல்லக்கூடிய சர்வே நம்பர் எதுவுமே இல்ல, மொட்டையா இருக்குது. அது இல்லாம இத வந்து எப்படி அதை வாங்குறாங்கன்னா தமிழ்நாடு எஸ்டேட் இனாம் ஒழிப்பு இந்த ஆக்ட் படி என்ன சொல்றதுன்னா, இந்த ஆக்ட் என்ன சொல்றதுன்னா எந்த அரசு புறம்போக்கு பட்டா கொடுக்கூடாது, யாருக்கும் பட்டா புறம்போக்கு நிலத்துக்கு பட்டா கொடுக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதவே முறைக்கிற அந்த ஆக்ட முறைக்கிற பயன்படுத்தி பட்டா வாங்குறாங்க. சரி பட்டா வாங்கிட்டீங்க, முஸ்லிம் சகோதரர்கள் வாங்கிட்டாங்க, நீங்க பத்திரம் பண்றீங்க. 2017 அந்த எல்லாமே 2017 தான் டாக்குமெண்ட் நடக்குது. அவங்க மனைவி விஜய மதியழகன், திமுக எம்எல்ஏ மதியழகன், அவருடைய மனைவி விஜயா, அவங்க பையன் கௌசிக் தேவ், அவங்க பொண்ணு சிவானி, இவங்க பேர்ல 4 பேர் பேர்ல 2017 பத்திரப்பதிவு நடக்குது. பத்திரப்பதிவு நடப்பது ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கரெக்டா வெரிஃபிகேஷன் பண்ண வாங்கல? சரி வெரிஃபிகேஷன் வாங்கிருக்கீங்கல்ல, நீங்க கணக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு தேர்தலில் நிற்கும் போது அவருடைய சொத்தை வந்து கணக்கு காமிக்கிறாருன்னா முறையே எல்லா ஆவணங்களும் கணக்கு காமிக்கணும் இல்ல. இந்த இடத்துல என் பையன் பேர்ல இந்த இடத்துல இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு சொத்து இருக்குது, இந்த சொத்தோட வேல்யூ இத்தனை கோடி, இல்ல இத்தனை லட்சம், இத்தனை ஆயிரம் சொல்லி கணக்கு காமிக்கணும் இல்ல. ஏன் இதை மறைக்கிறீங்க? பர்டிகுலர் நான் குற்றம் சொல்லக்கூடிய நிலத்தை வந்து நேஷனல் கமிஷன் கிட்ட ஏன் நீங்க மறைக்கிறீங்க? சார் இந்த வழக்கை வந்து அமைதியா இருக்கிறதுக்கு முடக்கிறதுக்கு இல்ல சார், இதை வந்து முறையா விசாரணை, அதாவது வந்து நாங்க கேட்கறது வந்து நாங்க பெட்டிஷன் கொடுக்குறோம். மிரட்டுறதுக்கும் நான் வந்து என்னோட போனு என்னோட நம்பர் எல்லாமே போலீஸ் இன்னும் கொடுக்கல, போலீஸ் தரப்புல வாங்கி வச்சுக்கிறாங்க, இன்னும் கொடுக்கல.
கேட்டாக்கா பகுப்பாய்வு பண்றாங்களா? என்ன பகுப்பாய்வு பண்ணுவீங்க? நானே எல்லாம் நான் பேட்டி கொடுத்தேன்னு சொல்றேன். பெட்டிஷன் கொடுத்தா மக்களுக்கு இந்த செய்தி வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். எப்படி தெரியப்படுத்துறது? ஒரு கலெக்டரேட் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன், அதை எப்படி மக்களுக்கு நான் தெரியப்படுத்துவோம்? சோசியல் மீடியாவிலயோ இல்ல ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல தான் மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணும். அதுதான் இருக்கு. வேற எப்படி தெரியப்படுத்துறது? அந்த சொத்து மதிப்பு வந்து கோடிக்கணக்கான ரூபாய் சார். அது பர்டிகுலர் எவ்வளவு கோடின்னு நான் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 124 ஏக்கரா, 124 சம்திங் ஏக்கரா. அந்த நிலம் ஃபுல்லா எல்லாமே மலை கனிம வளங்கள் நிறைஞ்ச மலைகள் தான், மலை குன்று பாறை தான். அது எல்லாமே ரெவன்யூ ரெக்கார்டு எல்லாமே என்கிட்ட இருக்கு. இததான் முறையை விசாரிக்க சொல்லி கேட்கறாங்கன்னா அது விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, விசாரணை எது பண்ணாலும் இவர் ஏன் தேர்தல் கமிஷன்ல இருந்து ஏன் மறைச்சிருக்கிறாரு? எப்படி தேர்தல் கமிஷன்ல மறைச்சிட்டு எப்படி அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்காரு? இதை எப்படி அந்த அரசு வந்து தமிழக அரசு வந்து எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது? இந்த விஷயம் வந்து இந்த 1.5 மாசமா போயிட்டு இருக்குது. அது வந்து போராட்டத்துக்கு சென்னையில பெரிய லெவல போராட்டம் பண்ண சொன்னாங்க. தமிழக அரசு மூலம் தெரிஞ்சு நடக்க எடுக்கலன்னா அடுத்த கட்ட சென்னையில பெரிய தமிழக அரசை ஒருங்கிணைச்சு ஏப்ரல் 17 ஒருங்கிணைச்சு சென்னையில பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண போராட்டங்களா கடைசியா வந்து தமிழக அரசுக்கு தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன ஒரு கோரிக்கை வைக்கணும்னா, இவருடைய வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து எம்எல்ஏ பதவி வந்து தகுதி நீக்கம் செய்யணும். அவர்கிட்ட அவர் முறைகேட பத்திரப்பதிவு பண்ணி வச்சிருக்கிற நிலமெல்லாம் ரெக்கவரி பண்ணணும். இவர் மேல சிபிஐ வழக்கு கொண்டு வரணும். இந்த நிலைமை இப்படி பண்ணி வச்சிருக்காருன்னா இன்னும் எவ்வளவு நிலம் அவர்கிட்ட இருக்கும், வேற என்னென்ன நிலத்தை அந்த மாதிரி முறைகேட பண்ணி வச்சிருக்கிறதுக்கு சிபிஐ என்கொயரி எனக்கு வேணும். பிளஸ் எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பா தலையிட்டு அது முறையை ஆய்வு பண்ணி அவரை வந்து தகுதி நீக்கம் செய்யணும். இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாடு திமுக அரசு வந்து சப்போர்ட் பண்ணுன்றதை நாங்க கேட்டுக்கிறோம். எங்க அமைப்பு மூலமா நாங்க கேட்டுக்கிறோம்.